அடுத்து நாம் இந்த do verbs-னுடைய question forms பார்க்க இருக்கின்றோம். அதாவது do verbs செய் என்ற வினைச்சொற்கள் இதனை பயன்படுத்தி எவ்வாறு நாம் வினாக்களை கேட்டுக்கொள்ள முடியும் என்பது பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். இந்த do ஏற்கனவே நாம் பாசிட்டிவாக எவ்வாறு பயன்படுத்தலாம் என்று பார்க்கிறோம். I do, we do, you do, they do என்றுதான் நாம் பார்ப்போம். அதே ஃபார்மேட்டை தான் இந்த doவை தூக்கி முன்னுக்கு போட்டால் இப்ப I do என்று இருக்கின்றது, we do என்று இருக்கின்றது, you do, they do. இது இந்த doவினை தூக்கி முன்னுக்கு போட்டு இதனை பின்னுக்கு போட்டால் அது questionாக அமையும். அதுதான் அப்ப I do என்ற பாசிட்டிவ் வசனத்தினை I do என்றால் நான் செய்கிறேன், I do என்றால் நான் செய்கிறேன், I என்றால் நான், do என்றால் செய்கிறேன், I do என்றால் நான் செய்கிறேன். இப்ப நான் செய்கிறேனா என்று கேட்க வேண்டும். அப்ப அதை எப்படி கேட்கிறது? do I என்று போட்டால் இது வினாவாக வரும். நான் செய்கிறேனா? do we நாங்கள் செய்கிறோமா? do you நீ செய்கிறாயா அல்லது நீங்கள் செய்கிறீர்களா? do they அவர்கள் செய்கிறார்களா என்ற கருத்துப்பட வரும். அப்ப இந்த I do என்ற வசனத்தினை எவ்வாறு வினாவாக மாற்றுகின்றோம்? இந்த doவை தூக்கி முன்னுக்கு இந்த ஐயை தூக்கி பின்னுக்கு போட்டால் அதுதான் வினாவாக வரும். அப்ப do I நான் செய்கிறேனா? do we நாங்கள் செய்கிறோமா? do you நீ செய்கிறாயா? do they அவர்கள் செய்கிறார்களா? அடுத்து does, she does, it does. அப்ப இந்த வசனத்தினை எவ்வாறு நாம் வினாவாக மாற்றுகிறோம் என்றால் இந்த does தூக்கி முன்னுக்கு போட்டு here போட்டு here பின்னுக்கு போட்டால் அது வினாவாக அமையும். அப்ப இந்த விடயம் தான் இங்கே நடக்கின்றது. அப்ப does he அவன் செய்கிறானா? does she அவள் செய்கிறாளா? does it அது செய்கிறதா என்று வரும். அப்ப இந்த do verbs-னை பயன்படுத்தி இவ்வாறு வினாக்களை நாம் ஏற்படுத்த முடியும்.